ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொலோசியர் 4:5. அன்புக்குரியவர்களே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் நம் எல்லோருக்கும் 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு அதிகமான நேரம் இருந்தும் எந்த வேலையும் இல்லாமல் இருப்பதையும் பார்க்கிறோம். சிலருக்கு நேரம் மிக குறைவாக இருப்பதையும் காணலாம். ஆனால் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியான காரியம் மிக மிக முக்கியமானது. புறம்பாக இருக்கும் மக்களுக்கு முன்பாக ஞானத்தோடும் விவேகத்தோடும் நாம் நடப்பது மிக அவசியம். விசுவாசிகளில் பலர் தங்களுடைய ஆண்ட்ராய்டு போனிலேயே நேரங்களை செலவிடுகிறார்கள். இது உலக மக்களுக்கு உரிய ஒரு வாழ்க்கை முறை. நாம் ஞானமாய் நடப்பது மிக அவசியம். ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவது அவசியம். அனுதினம் வேதம் வாசித்து தேவனை துதித்து பிறருக்காக, தேசத்துக்காக, குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபிப்பது அவசியம். உலக பிரகாரமான காரியங்களில் நமக்கு நேரம் மிக சுலபமாக செல்லலாம். ஆவிக்குரிய காரியங்களின் முக்கியத்துவத்தை நாம் மறந்து விடாமல் நம்முடைய காலங்களை கர்த்தருக்குள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். அதுவே நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் ஜெபிப்போம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காக்கும் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, கடினமான உணர்வுகளோடு வாழுகிற அனைவரின் இருதயங்கள் நொறுக்கப்படவும், கர்த்தரை அறியும் உணர்வுள்ள பாவம் கழுவப்பட்ட இதயமாய் மாற்றப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை அறிந்தவர்கள், சத்தியத்தை கேட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க கிருபையை தந்து அவர்கள் உம்மை விசுவாசித்து தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி ரட்சிப்பை அனுபவிக்க வழி நடத்துங்க. ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் அவர்கள் அனுபவிக்கிற பாடுகளுக்கு மத்தியில் உமக்கென்று வாழுகின்ற சந்ததியாய், பரலோக பிரஜைகளாய் உங்க சத்தம் கேட்கவும் தெய்வீக வழிநடத்தலை புரிந்து கொண்டு வாழவும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் நடக்கையிலும் செயலிலும் கிரியைகளிலும் உமக்கு சாட்சியாய் வாழ்ந்து நாங்கள் சந்திக்கிறவர்களின் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தத்தக்கதாக உதவி செய்யுங்க. அப்பா, விடுதிகளில் தங்கி படிக்கிற, வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், பெண்கள் உலக இச்சைகளுக்கும் தீய பழக்கங்களுக்கும் மறைவிட பாவங்களுக்கும் விலக்கி காக்கப்படவும், கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் உங்க இரக்கம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கும் உங்க வழிநடத்தல் வேண்டுமாயும், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், ஓரின சேர்க்கைக்காரர்கள், கலவரக்காரர்கள், கந்துவட்டி வாங்குகிறவர்கள், கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள் மனம் திரும்பவும், பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போருக்கு உங்க ஞானமும் பாதுகாப்பும் வழிநடத்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் குடும்பம், பிள்ளைகள், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், வியாதியோடு உடல் பலவீனத்தோடு வாழுகிறவர்கள் ஆரோக்கியம் அடையவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களோடு நல்ல பிதாவே. ஆமென்.